உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு ஹால் புக் பண்ண போகிறீங்களா? ஹால் மேனேஜர்கிட்ட கண்டிப்பாக கேட்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லா மண்டபத்துலேயும் பார்க்கிங் ஏரியா போதுமான அளவு இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வர கெஸ்ட்டுக்கு கம்ஃபர்டபுளான பார்க்கிங் ஏரியா இருக்குதா அப்படிங்கிறத மேனேஜர்கிட்ட ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஸோ மண்டபத்தை பொறுத்தளவுக்கு எல்லா மண்டபத்துலேயும் வாட்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இன்பில்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிள் எப்படி இருக்குது, ஸோ அதே மாதிரி டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாமே வந்து நம்மளுடைய கெஸ்ட்டு வர்றது அளவுக்கு போதுமான அளவு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. பாயிண்ட் நம்பர் 3, மண்டபத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ரேட்டரு இன்பில்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் மேனேஜர்கிட்ட கேட்டுக்குங்க. ஸோ அதே மாதிரி ஏசி, ஃபேனு, அதே மாதிரி கேஸ் வந்து இன்பில்டாக இருக்கா, இல்லை நம்ம ப்ரைவேட்டாக வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் மேனேஜர்கிட்ட கேட்டுக்குங்க. 4வது பாயிண்ட்டு, கேட்ரிங் அப்ளைன்ஸான மிக்ஸி, கிரைண்டரு, தோசைக்கல், அதே மாதிரி பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரப்போகிற கெஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ சமைக்க போகிறோம், அதுக்கு தேவையான அளவு போதுமான அளவு இருக்குதா அப்படிங்கிறதையும் மேனேஜர்கிட்ட கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ 5வது பாயிண்ட்டு, ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம மண்டபத்துக்கு எந்த டைமுக்கு நம்ம வரணும், ஸோ மண்டபம் நமக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க, ஸோ அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எத்தனை மணிக்கு நம்ம வெக்கேட் பண்ணி கொடுக்கணும், ஸோ இதை எல்லாமே தெளிவாக நீங்கள் மண்டபத்து மேனேஜர்கிட்ட ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்குங்க.